சட்டத்தை காவல்துறையை கையில் எடுப்பது என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பத்திரிகை சுதந்திரம் என்று மூச்சுக்கு 300 தடவை வாய்ச்சவடால் விடும் விடியா திமுக அரசு. பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கருத்து. பெண்களை இழிவாக பேசிய, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட பல திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா அரசு. சட்ட நடவடிக்கைகளும் நீதியும் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சவுக்கு சங்கருக்கு மரண பயத்தை காட்ட திட்டமிட்டு சாலை விபத்தா? சாலையில் இடதுபுறமாக வந்த போலீஸ் வாகனம் திடீரென வலதுபுறம் சென்று கார் மீது மோதிய காட்சிகள். ஏவல் துறை மீது பலத்த சந்தேகம். யூடியூப் சேனல் தொடங்க ஆசையா? பயிற்சி கொடுக்கிறோம் என அழைக்கும் விடியா அரசு. ஆட்சியாளர்களின் தில்லுமுள்ளுகளை யூடியூப்பில் அம்பலப்படுத்தும் சவுக்கு சங்கர் கைதை குறிப்பிட்டு உங்க சங்காத்தமே வேணாப்பா என நெட்டிசன்கள் கமெண்ட். விடியலை தேடி என ஆட்சிக்கு வந்துவிட்டு மக்களை கும்மிருட்டில் தள்ளிய விடியா முதல்வர். சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு என்பதுதான் விடியா அரசின் வேதனை சாதனை. 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக காலி பணியிடங்களை கூட நிரப்பாததால் வேலையின்றி மோசம் போன பட்டதாரி இளைஞர்கள். காவிரியில் நீர்வரத்து இல்லாததால் வறண்டு போய் குளம் போல் காட்சியளிக்கும் மேட்டூர் அணை. நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் 12 மாவட்டங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம். மீனவர்கள் தோணி படகு சென்ற தமிழக ஏரி மற்றும் அணைகளில் அரசு பேருந்தும் லாரி செல்லும் அவலம். தண்ணீரின்றி காய்ந்து போன ஏரி மற்றும் அணையை கண்டு வாய்விட்டு அழக்கூட கண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் வேதனை. மட்டும் இருக்குதையா, மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே, ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. தாராபுரத்தில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள். திமுக கவுன்சிலரின் தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து விட்டதாகவும் வேதனை. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்சமான வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் புதுச்சேரியில் மே 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பச்சைக்குப்பம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. பல மாதங்களாக வறண்டு கிடந்த பாலாற்றின் ஒரு பகுதியில் வெள்ளப்பெருக்கு கிடைத்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் முறிந்து விழுந்த பல ஏக்கர் பரப்பிலான வாழை மற்றும் பப்பாளி மரங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூரில் போக்குவரத்து சிக்னல் கம்பங்களும் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையை அடுத்த ஆவடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. மணப்பாறையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருந்து தாலிச்செயினை பறிக்க முயன்ற இளைஞருக்கு தர்ம அடி.
திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் சாலையும் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியவில்லை என மக்கள் வேதனை. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடி ஊழியர் மீது காரை மோதி வீடியோ காட்சிகள் பரபரப்பு. உயிருக்கு ஆபத்து வேண்டி காவல்துறையில் புகார் அளித்த சுங்கச்சாவடி ஊழியர். வடலூர் வள்ளலார் பெருவெளியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சர்வதேச மையம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி ஆய்வு செய்த அதிகாரிகள். தமிழ்நாட்டின் முதல் இரும்பு பாலமான மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் திடீர் பள்ளம். கான்கிரீட் உடைந்ததால் பொதுமக்கள் அச்சம். வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடு. நாகை மாவட்டம் நாகூர் அருகே சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக 3 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் தர்ணா போராட்டம். கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்காததற்கு கண்டனம். நிலத்தை நாங்கள் கொடுத்து 2 வருடத்துக்கு மேலே ஆயிடுது. மாவட்ட நிர்வாகம் சொன்னாங்க, ஊரில் நம்ம மாவட்டம் செழிப்பாக இருக்கும் இந்த சிபிசி நிறுவனம் வந்தால், ஆகையினால இந்த நிலத்தை கொடுத்து நம்ம வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை நம்ம பெருக்கும்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இந்நாள் வரை யாருக்கும் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. மேலும் இந்த இடத்த கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் இது வரைக்கும் நாங்கள் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்று இடத்த எடுத்துகிட்டு வேலை கொடுங்க, இல்லைன்னா எங்களுடைய இடத்த திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் விவசாயம் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இந்த கூலி தொழிலாளிகள், சாகுபடிதாரர்கள், நில உரிமையாளர்கள், இது 3 பேருக்குமே பொதுவாக இந்த பஞ்சாயத்து 3 பஞ்சாயத்து தான், பனங்குடி, கோபராஜபுரம், நரிமணம் 3 பஞ்சாயத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நாகை மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக 7வது நாளாக தொடரும் போராட்டம். உரிய தொகை வழங்காததால் சட்டி ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நில உரிமையாளர்கள். கேட்டு வந்தோமே, பார்க்கலையே. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து துறைமுகம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்ட மக்களால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை அம்பத்தூரில் இரவு நேர மின்வெட்டு தொடர்பாக புகார் அளிக்க சென்றபோது மின்வாரிய அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததால் மக்கள் அதிர்ச்சி. விடிய அரசின் ஆட்சியில் நள்ளிரவு வரை டாஸ்மாகில் மட்டும் விற்பனை படுஜோராக நடத்தப்படுவதாக வீடியோ வெளியிட்டு ஆதங்கம். தூத்துக்குடியில் நீட் தேர்வு வினாத்தாளில் குளறுபடி என தேர்வு எழுதிய மாணவர்கள் குற்றச்சாட்டு. மற்ற நீட் தேர்வு மையங்களில் வழங்கப்பட்ட வினாக்களில் இருந்து மாறுபட்ட வினாத்தாள் வழங்கியதாக பகிர் புகார். நாங்கள் நேற்று நீட் எக்ஸாம் அழகர் பப்ளிக் ஸ்கூலில் எழுதினோம். தூத்துக்குடியிலே மொத்தம் 3 சென்டர் இருந்துச்சு, எங்களுக்கு அழகரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக எல்லார் மாதிரியும் எழுதிட்டு வந்துட்டோம். ஈவினிங் ஆன்சர் செக் பண்ணலாம், ஆன்சர் கீ அப்படின்னு போய் பார்க்குறப்போ அது QRST அப்படிங்கிற ஒரு 4 டைப் தான் போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நாங்கள் பார்க்குறோம், கடைசியில் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்ததும் அதுவும் கம்ப்ளீட்டாக வேறு. அதாவது யூஸ்வலாக நம்பர் ஷஃபிள் ஆகிருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நம்பர் ஷஃபிள் ஆகிருக்கும். ஆனால் கொஸ்டினே டிஃப்ரெண்ட். அதாவது அந்த ஒரிஜினல் டைப்பில் இருக்கிற 200 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூடமே எங்களுக்கு வரல. சென்னையில் 5 வயது சிறுமியை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவத்திற்கு பிறகு குழந்தைகள் விளையாடும் இடத்திற்கு நாய்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என யாராவது பாதிக்கப்பட்டால்தான் சுயநினைவுக்கு திரும்பும் விடிய அரசு. ராட்வீலர்கள் நாய்கள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடிய அரசின் மாநகராட்சி. சிறுமியை கடித்து குதறிய பிறகு நடவடிக்கையா என கேள்வி எழுப்பும் நுங்கம்பாக்கம் பகுதி வாசிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிறுவனுக்கு ஊசி போட முயன்ற 2 இளைஞர்களால் பெரும் பரபரப்பு. ஊசி போட முயற்சித்த இருவரில் ஒருவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த கிராம மக்கள்.
சித்திரை மாத அமாவாசை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள் ஓம் நம சிவாயா முழக்கத்துடன் சுந்தரராமலிங்க சுவாமியை வழிபட்டு பரவசம். காஞ்சிபுரம் கல்லூரி அருகே 3 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டு 9 பேர் கைது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 40 மூட்டைகள் ஆன்ஸ் பறிமுதல். பெங்களூருவில் இருந்து விருதாச்சலம் வரை குட்கா லாரியை பயணிக்க விட்ட விடியாரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கண்டனம். பந்தலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 கைது. விடியா ஆட்சியில் கள்ளச்சாராய கலாச்சாரம் அதிகரித்து உள்ளதாக மக்கள் விமர்சனம். உடுமலையில் 15 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்த 5 பேர் கைது. குட்கா போதை புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இ பாஸ் பெற்று கோடை சீசனுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலம். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு நெடுநாள் ஆன போதும் உரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் விடிய அரசு அலட்சியம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சோதனை சாவடியில் அதிகாரிகள் இல்லாததால் இ பாஸ் பெற்ற வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. எந்த பணியையும் ஒழுங்காக செய்ய தெரியாத விடிய அரசு ஏன் பதவியில் நீட்டிக்க வேண்டும் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மழைநீருடன் கழிவுநீரும் வீடுகள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. கழிவுநீர் அடப்பை சரி செய்யாத விடிய அரசால் வீட்டில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் நாசம். சென்னையில் உள்ள ஆவின் பாலகங்களில் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு. தேவைப்படும் பொருட்களை ஆவின் நிர்வாகம் வழங்கவில்லை என முகவர்கள் குற்றச்சாட்டு. பொருள் கேட்டாலும் இல்லைண்ணா, பால் கேட்டாலும் இல்லைன்றாங்க, எது கேட்டாலும் இல்லைன்றாங்க. கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்குது, டைமுக்கு இது மாட்டேங்குது. கவர்மெண்ட்டே அப்படி பண்ணால் அப்போ என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் செய்யலாம், ப்ரைவேட் போக தான் செய்வாங்க மக்களுங்க. மத்திய மாநில அரசுகளின் நிதி கிடைக்காததால் ஏழை மக்கள் வீடு கட்டுவதில் தாமதம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா 2,10,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டதால் 1,10,000 வீடுகளை கட்ட முடியாமல் ஏழை மக்கள் அவதி. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் வெப்பம் காரணமாக 90 லட்சம் கோழிகள் இறப்பு. முட்டை உற்பத்தியும் வெகுவாக குறைந்து வருவதால் 600 ரூபாய்க்கு மேல் முட்டை விலை உயரும் அபாயம். குஜராத்தில் 4ஆம் வகுப்பு மாணவி கணக்கு பாடத்தில் 200க்கு 212 மார்க் வாங்கிய அதிசயம். குஜராத் மாடலை கண்டு அகில உலக மாணவர்கள் வியப்பு. பருவநிலை மாற்றம் மற்றும் வெப்பநிலை இப்படியே தொடர்ந்தால் மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைக்காடுகள் 25 ஆண்டுகளில் முட்கள் நிறைந்த பாலைவனமாக மாறும் என ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டின் பசுமையான காடுகள் வறண்ட பாலைவன காடுகளால் மாறும் அபாயம் உள்ளதால் விளைவுகளை தடுக்க இப்பொழுதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து. சர்வதேச நீதிமன்றத்திற்கு அமெரிக்கா பகிரங்க மிரட்டல். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்ததால் சர்வதேச நீதிமன்றத்தையே கலைப்போம் என எச்சரிக்கை. இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி ஆய்வு மைய சாதனை பயணம் ஒத்திவைப்பு. கடைசி நேரத்தில் அட்லஸ் வி ராக்கெட்டின் வாழ்வில் ஏற்பட்ட பழுது கண்டுபிடிக்கப்பட்டதால் விண்வெளி பயணத்தை ஒத்திவைத்த நாசா. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் ஜெர்சி அறிமுகம். நீல நிறத்துடன் காவி நிறமும் சேர்ந்ததால் சமூக வலைதளங்களில் சர்ச்சை. அமெரிக்கா மேற்கு இந்திய தீவுகளில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடருக்கு தீவிரவாத அச்சுறுத்தல். பாகிஸ்தானில் இருந்து வந்த மிரட்டலால் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு. IPL தொடரில் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. 6வது இடத்தில் உள்ள டெல்லி அணி 2வது இடத்தில் உள்ள ராஜஸ்தானை வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.